ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். டைமண்ட்ஸ், அதாவது வைரத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி உருவாக்குறது, அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் என்னோடய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் usatamizhan.com, அதை போய் பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் லிங்கை வந்து நான் கீழே போடுறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த சேனலில் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சயின்ஸ் கான்வர்சேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நிறைய நாலேஜை வளர்த்துக்க முடியும். நான் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க முடியும். நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ டாபிக் உள்ளார போகலாம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி வைரத்தை வளர்க்கலாம், அதாவது டைமண்ட்ஸ், அது வந்து நம்ம வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றது தான். நான் வந்து வளர்க்கலாம்னு சொல்கிறேன். அப்போனா வந்து டைமண்ட்ஸ் வந்து ஒரு உயிருள்ள ஆப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும். நம்ம அப்படி பார்த்தா தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன சார் காலங்காலத்தில் வந்து ஒரு காமெடி பீஸாக வந்து இறங்கிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கலாம். நம்ம எப்படி டைமண்டை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலாக இது வந்து பியூர் சயின்ஸ் தான். நீங்கள் வந்து அந்த சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் வந்து வளர்க்க முடியும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், அப்புறம் எக்யூப்மெண்ட் வேணும். இது ரெண்டு இருந்ததுன்னா உங்களால் வந்து டைமண்ட்ஸை வந்து வளர்க்க முடியும். இந்த டைமண்ட்ஸ் வளர்க்குறது டிஸ்கஸ் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து டைமண்ட்ஸ் எப்படி நேச்சுரலாக வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ப்ராசஸ் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா 2 விதமான டைமண்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று வந்து நேச்சுரல் டைமண்ட்ஸ், இன்னொன்று வந்து க்ரோன் டைமண்ட்ஸ், அதாவது லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அப்படின்வாங்க. இது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஏன்னா ஒன்று வந்து நேச்சுரலாக நடக்குது, இன்னொன்று வந்து லேப்குள்ளார ஒரு கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் வந்து நடக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா குவாலிட்டியில் வந்து வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ப்ராசஸ் வந்து ஒன்று தான். இதில் நம்மளோட பெர்செப்ஷன் தான் வந்து டிஃப்ரெண்ட். என்னன்னா நேச்சுரலாக இருக்கிறதுனால அது வந்து சூப்பர் ஹை குவாலிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இல்லை நல்லா இருக்கு, பளிச்சுன்னு இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். லேபில் பண்ணது கொஞ்சம் மாடரேட் குவாலிட்டி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் டெக்னிக்கல் எவாலுவேஷன், ஒரு டைமண்டை வந்து நம்ம வந்து ரேட்டிங் பண்ணும்போது அது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் வந்து டைமண்டை ரேட் பண்ணுறாங்க. அது நேச்சுரலாக இருக்கட்டும், லேப் க்ரோனாக இருக்கட்டும். அந்த ரேட்டிங் வச்சு பார்த்தா மெஷர்மெண்ட் வந்து ஒன்று தான். ஸோ லேபில் க்ரோ பண்ணுறதுனால வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதை வந்து ஒரு அனாலஜி வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டொமேட்டோ வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நேச்சுரலாக வந்து காட்டில் வந்து வளரும் டொமேட்டோ, அதை போய் எடுத்துகிட்டு வரலாம், அது ஒரு ஆப்ஷன். இல்லை நம்ம மொட்டை மாடியில் வந்து ஒரு செடியை வளர்த்து டொமேட்டோ வந்து பறித்து நம்ம சாப்பிடலாம், அது ஒரு ஆப்ஷன். இப்போ இதனால் டொமேட்டோவோட குவாலிட்டி கம்மியாகும்னா, இல்லை டொமேட்டோவில் வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ், என்ன கெமிக்கல்ஸ் இருக்கோ அது ரெண்டுத்துலேயும் இருக்கும். அது வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட பெர்செப்ஷன் தான். மாடியில் க்ரோ பண்ணுற டொமேட்டோனா அது சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபீலிங், நம்ம வந்து காட்டிலேருந்து பறிச்சுன்னு வந்து டொமேட்டோனா அது சாப்பிட்றது ஒரு ஃபீலிங். ஸோ இப்படி தான் வித்தியாசம் படும் ஒழிய, பட் ஆனால் உள்ளே போகிற அந்த கான்டென்ட் என்னவோ சேம் தான். ஸோ நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் அதே மாதிரி தான் பார்க்கணும். நம்ம வந்து அது எப்படி வந்து நம்ம பெர்சீவ் பண்ணுறோம், அது பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் லேப் க்ரோனா இல்லை ரியல் டைமண்ட்க்கு போகணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். இந்த டைமண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு ஜியாலஜிக்கல் ப்ராசஸில் தான் ஃபார்ம் ஆகுது. சில பிளானட்ஸில் வந்து டைமண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜூபிட்டர் போனீங்க அப்படின்னா அங்கே மழை வந்து டைமண்ட் தான். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போய் அந்த மழையை பிடிச்சிங்கன்னா நீங்கள் பக்கெட் ஃபுல்லாக டைமண்ட் தான் எடுத்துன்னு வரணும். எர்த்தில் வந்து வேறு விதமாக நடக்குது. அது எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம பூமிக்கு கீழே வந்து நடக்குது. இப்போ டைமண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, டைமண்ட்னா என்னன்னா 100% கார்பன், அதுதான் வந்து டைமண்ட். இப்போ கார்பன் ஆட்டம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, மெத்திலின், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கார்பன் அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் கார்பனை வந்து ஒன்றா சேர்த்து 100% உங்களால் வந்து கம்ப்ரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் டைமண்ட். அது கம்ப்ரஸ்னா என்னன்னா நம்ம சாதாரணமாக வந்து கம்ப்ரஸ் கிடையாது. அது வந்து பெரிய ப்ரெஷர் வேணும். அதாவது சுமார் ஒரு 8 லட்சம் இல்லை 8,50,000 PSI அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த கார்பன் ஆட்டம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சுமார் 1500 இல்லை 1600 டிகிரி சென்டிகிரேடில் இது நடக்கணும். நடந்தது அப்படின்னா அது வந்து டைமண்டாக மாறிடும். இது எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம எர்த்துக்குள்ளார நடக்குது. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் வந்து டைமண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இன்டென்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் வந்து டைமண்ட்ஸ் வந்து உருவாது. அந்த கார்பன் ஆட்டமெல்லாம் கம்ப்ரஸ் ஆகி ஒரு கல் மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து டைமண்ட் ஆகிடும். இது வந்து கார்பன் ரிச் மெட்டீரியல்ஸில் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். அந்த கார்பன் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த மெட்டீரியலில் அந்த கார்பன்லாம் கம்ப்ரஸ் ஆகி டைமண்ட் வந்து உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுதான் நம்ம டைமண்ட் மைன் பண்ணும்போது பார்த்தா நம்ம வந்து டைமண்ட் வந்து ஒரு கல்லுக்குள்ளார தான் ஒளிஞ்சிருக்கும். ஏன் அது கல்லுக்குள்ளார ஒளிஞ்சிருக்குன்னா நம்ம கல்லெல்லாம் உடச்சிட்டு பார்த்தா டைமண்ட் உள்ள இருக்கும். ஏன்னா அந்த மெட்டீரியலில் வந்து கார்பன் நிறைய இருக்குது. அது எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி ஒரு இடத்துல குவிஞ்சு அது வந்து டைமண்டாக மாறிச்சு. நம்ம அதை தோண்டி எடுத்து அது வந்து அந்த கல்லை எடுத்து கல்லை உடச்சி டைமண்டை வெளில எடுத்துடுறோம். ஸோ நீங்கள் அப்படி தான் வந்து டைமண்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க.
நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிற டைமண்ட்ஸ்லேயும் வந்து சில ஓட்டிங்க ஒன்று இருக்கும். என்னன்னா, இந்த கார்பன் ஆட்டம்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வந்து மாட்டிக்கும். அது ஒரு பிரச்சனை. அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கிரேடிங் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து டைமண்டோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிடும். அப்புறம் டைமண்டுன்னு ஏன் நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் தான். கார்பன் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகிட்டோம்னா ஒரு கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் ஒன்று கிடைச்சிரும். அது டைமண்ட்க்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம டைமண்ட் வந்து அவ்வளோ ஆசையாக வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த கார்பன் ஆட்டம்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு ஒரு இடத்துல அப்படின்னா, இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் அதுதான் இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் அது. இப்போ டைமண்டை உடைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் டைமண்ட் தான் வந்து நம்ம மற்ற ஏதாவது மெட்டலை உடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். டைமண்ட் டிப்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம அந்த 8,50,000 850,000 அந்த பிஎஸ்ஐ நம்ம வந்து எப்படின்றத நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது கஷ்டம். இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு காயின் எடுத்துப்போம். அந்த காயின் வந்து நம்ம ஒரு யானையை தூக்கி அந்த காயின் மேலே போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அந்த காயினில். இப்போ அந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் அளவு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சுமார் ஒரு 6,000 பிஎஸ்ஐ இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவை 8,50,000 பிஎஸ்ஐ. அப்போனா நம்ம எத்தனை யானை போடணும்னு பார்த்துக்குங்க. அந்த ஒரு சின்ன காயின் மேலே அது வந்து ஒரு ஸ்கொயர் இன்ச் அப்படின்வாங்க. பிஎஸ்ஐனா பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச். அந்த ஸ்கொயர் இன்ச்சில் வந்து நம்ம அவ்வளோ யானை போட்டாகணும். இது எல்லாமே பூமிக்குள்ளார நடக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு டைமண்ட் வந்து உருவாயிருக்கு. சரி, இந்த டைமண்ட் வந்து எப்படி நம்ம கைக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி வந்து நம்ம வேல்கனோஸ் தான். நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய வேல்கனோ இருந்தது. அதெல்லாம் வெடிச்சு உள்ளே இருக்கிற அந்த மேக்மா அந்த லேயர்லேருந்து உள்ளே இருக்கிற எல்லாமே வெளில வந்ததுனால வந்து டைமண்டையும் அள்ளி போட்டுட்டு வந்துச்சு. சிலது வந்து வெளியில் அந்த சர்ஃபேஸ்க்கு வந்துச்சு டைமண்ட்ஸு. சிலது வந்து கொஞ்சம் நம்ம தோண்டி எடுக்கிற லெவலுக்கு அந்த ஹைட்டில் வந்து இறங்கிச்சு. நம்ம ஏர்லி ஹியூமன்ஸ் எல்லாம் வெளில ஃபஸ்ட்டு டைம் வந்து உலகத்தை பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்க சுற்றி டைமண்ட்ஸ் தான் இருந்திருக்கும் அந்த அந்த சர்ஃபேஸில். அவங்கள பொறுத்தவரை அது வந்து ஒரு ஷைனியான ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு டைமண்ட்னு தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து நிறைய அதை வச்சுருந்துருக்கலாம். சிலது வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம மழை பெஞ்சு அதெல்லாம் வாஷ் அவுட் ஆகி ரிவர்ஸில் போய் அது போய் மாட்டிச்சு. ஆனால் தான் இப்போ டைமண்ட் மைனிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரிவர்ஸில் வந்து நிறைய டைமண்ட் மைன் பண்ணுவாங்க. ஏன்னா ரிவர்ஸ்லாம் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆச்சு. அந்த டைமில் வந்து டைமண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து சேர்த்து போயிடுச்சு. இப்போ இருக்கிற வேல்கனோஸில் வந்து டைமண்ட் வெளில வருமா அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய வேல்கனோ வந்து நம்ம 100 கிலோமீட்டர்லேருந்து மேக்மா வெளில வரதுக்கு வந்து சில வேல்கனோஸ் தான் இருக்குது. அது எல்லாமே வந்து ஆக்டிவாக இல்லை. ஒருவேளை அது வந்து வெடிச்சிச்சுன்னா டெஃபினட்டாக வந்து டைமண்ட் வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நேச்சுரலாக டைமண்ட் வந்து நம்ம கிடைக்கிற அந்த ப்ராசஸ். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து டைமண்ட் உருவாக்குற ப்ராசஸ் வீட்டுக்குள்ளே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா, நம்ம வந்து காட்டில் இருக்கிற செடியை வீட்டில் வளர்க்குற ப்ராசஸ் தான். அது எப்படி வந்து வளர்ப்போம் அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீடு வேணும். அந்த சீடை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு தொட்டியில் போடுவோம். அந்த சீடை அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த செடியாக வளர்ந்து அதுக்கப்புறம் அது பெரிய செடியாக மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அதை நம்ம வந்து எடுத்து சாப்பிடுவோம். டைமண்ட் இதே ப்ராசஸ் தான். நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா 2 விஷயம் வேணும். ஒன்று வந்து நம்மளுக்கு சீடு வேணும். அது வந்து டைமண்ட் சீடு அப்படின்வாங்க. அந்த டைமண்ட் சீடு வந்து ஒன்றும் கிடையாது. அதுவும் ஒரு டைமண்ட் தான். ஒரு டைமண்ட் வந்து இருக்கணும். அது 100% கார்பன். அது சீடாக நம்ம வச்சுக்கணும். இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்மா ஜென்ரேட்டர் ஆர் ரியாக்டர் அந்த மெஷின் வேணும். அந்த மெஷினோட விலை வந்து சுமார் ஒரு $45,000 இல்லை ஒரு $100,000 இருக்கும். அந்த மெஷின் வந்து விற்குது மார்க்கெட்ல. நீங்கள் அந்த மெஷினை வாங்கிக்கலாம். இப்போ அந்த பிளாஸ்மா ஜென்ரேட்டரோட வேலை வந்து என்னன்னா அந்த டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷரை வந்து கொடுக்கறது அதோட வேலை. 1600 டிகிரிஸ் சென்டிகிரேட் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து அதனால உருவாக்க முடியும். அப்புறம் 800,000 அதாவது 8,50,000 அந்த லெவலுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதனால வந்து உருவாக்க முடியும் அந்த பிளாஸ்மா ஜென்ரேட்டர். இப்போ அந்த பிளாஸ்மா ஜென்ரேட்டர்ல நம்மளோட சீடை வச்சிடுறோம். அதாவது டைமண்டை வச்சுட்டோம் அப்படின்னா என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமண்டை வந்து அது வந்து கார்பன் ஆட்டம்ஸாக மாற்றிடும். அது வந்து என்னென்னா மற்ற கார்பன் ஆட்டமை ரிசீவ் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து டைமண்டை எப்படி வளர்க்க முடியும்னா நம்ம கார்பனை ஆட் பண்ணிக்கிட்டே போனால் டைமண்ட் வந்து வளர்ந்துடும். இப்போ கார்பனை வந்து ஆட் பண்ணுறது வந்து இயற்கையாகவே கீழே நடக்குது பூமி கீழே. நம்ம ஆர்டிஃபிஷியலாக எப்படி கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து கார்பன் உள்ள இன்னொரு பொருளை கொடுத்தா கார்பன் ஆட்டம் வந்து ஆட் ஆகிடும். அந்த இன்னொரு பொருள் வந்து நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எடுத்துக்கலாம், இல்லை கார்பன் மோனாக்சைடு கேஸ். அது வந்து நம்ம அந்த ரியாக்டருக்குள்ளே பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது அந்த கார்பன் ஆட்டம் வந்து எடுத்து அதை கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பேர் வந்து என்னன்னா கெமிக்கல் வேப்பர் டிஸ்பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் சிவிடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சிவிடி ப்ராசஸ் வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஒரு கார்பன் இருக்கிற கேஸ் வந்து நீங்கள் உள்ள அமிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற கார்பனை வந்து இந்த டைமண்ட் மேலே வந்து அழுத்தம் கொடுத்துரும். ஸோ என்ன ஆகுன்னா நீங்கள் வந்து மெஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் வந்து வளர்ந்துருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அதில் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து படிஞ்சிட்டு கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் வந்து நல்லாவே வளர்ந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெஷினை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இருக்கிற டைமண்டை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேஸில் ஒரு டைமண்ட் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம டைமண்டை வளர்த்துருக்கோம். அந்த வளர்த்த டைமண்டை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான். இப்போ வந்து டைமண்ட் மர்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் உருவாக்குறது ஒரு பார்ட்டு. செகண்ட் வந்து அந்த டைமண்டை எடுத்து பாலிஷ் பண்ணணும்.
நல்லா பாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற டைமண்ட் மாதிரி வந்துடும். இப்போ அதை வச்சு நம்ம வந்து கிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த டைமண்ட் வந்து என்ன குவாலிட்டி அப்படின்னு வந்து வேறு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அது கிரேட் பண்ணுறது, அது கிரேட் பண்ணுவாங்க. இப்போ நேச்சுரலாக கிடைக்கிற டைமண்டுக்கும் லேபில் இருக்கிற டைமண்டுக்கும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. நேச்சுரலாக இருக்கிற டைமண்ட் வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து நிறைய ஆட் ஆகிடும். நம்ம இந்த பிளாஸ்மா ரியாக்டர் வச்சு நம்ம பண்ணுறதுனால வந்து என்னன்னா அதுக்கு வந்து வழி இருக்குது இம்ப்யூரிட்டிஸ் வந்து எப்படி ஐசோலேட் பண்ணுறதுன்னு. ஏன்னா நம்ம வந்து உள்ளே என்ன இருக்குது, உள்ளே வந்து ஏர் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் ஆட்டம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சிவிடி ப்ராசஸ்க்காக ஒரு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஒரு கார்பன் உள்ள ஒரு கேஸை நம்ம அனுப்புகிறோம். அதுலேயும் வந்து மற்ற ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து மிஷின் வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி எவ்வளோ பியூராக கொடுக்க முடியுமோ அது வந்து கொடுத்துரும். ஸோ அதுதான் அந்த மிஷினோட வேலையை. இப்போ நம்ம செடியில் பார்த்தோம், நம்ம ஒரு சீடு இருந்தால் ஒரு செடியை வளர்த்து அந்த செடி நிறைய சீடு கொடுத்துரும். ஸோ இப்போ லேபில் பண்ணுறது அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு டைமண்ட் வச்சு நீங்கள் இன்னொரு டைமண்டை கிரியேட் பண்ணுறீங்க. அந்த டைமண்டை வந்து பெருசாக வளர்ந்துட்டோன்னே அந்த டைமண்டை நீங்கள் பல விதமாக கட் பண்ணி அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீடு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே க்ரோ பண்ணிட்டே போகலாம் நிறைய மிஷின்ஸ் வச்சு. இதுதான் வந்து அந்த லேபில் வந்து பண்ணுறது. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய டைமண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் வளர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் பெருசாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வச்சு நிறைய ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப் பண்ணி டைமண்ட்ஸை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்கில்லு தான். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சயின்ஸ் தான். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி சேஃபாக பண்ணுறது, அந்த ரியாக்டர் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ். இந்த நாலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த மெஷின் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து ரா மெட்டீரியல், அந்த டைமண்ட், ஒரு டைமண்ட் இனிஷியல் டைமண்ட் வந்து வாங்குறது. இதில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் டைமண்ட் மர்ச்சன்ட் தான். நீங்கள் டைமண்டை உருவாக்கிட்டே இருக்க வேண்டியது உங்கள் வீட்டில். நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், அது எப்படி நீங்கள் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க நீங்கள் வந்து டைமண்ட் மர்ச்சண்டாக ஆகலாம் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து இது ட்ரை பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து தொழிலை கற்றுக்கினால தான் அவங்க வந்து கண்டினியூஸாக பண்ண முடியுது ஜென்ரேஷனாக. ஏன்னா அவங்களோட அந்த டொமைன் நாலேஜை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. எங்கே சப்ளையர் இருக்காங்க, எங்கே சீப்பாக கிடைக்கும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், குவாலிட்டி, இதெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கிட்டு தான் வராங்க. இப்போ டைமண்டும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்து ஜென்ரேஷனலாக இந்த நாலேஜை பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும். ஆனால் இது கற்றுக்கிறது தான், ஒன்றும் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட் சயின்ஸ் தான். இதுக்கு வந்து கோர்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் தரவாக எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து நாலேஜே இல்லாத பர்சன் வந்து ஒரு பைக்கை வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கற்றுக்க வேண்டியதான், கற்றுக்கிட்டு பண்ண வேண்டியதான். ஸோ அதனால் இது பாசிபிள். என்ன தடங்களாக இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறது தான் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு அது இருக்காது. அதனால தான் பிஸ்னஸாக ஆரம்பித்து இதை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லேப் டைமண்டும் ரியல் டைமண்டும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. யாராவது வந்து சொல்லணும் இதுதான் வந்து நேச்சுரல் டைமண்ட், இதுதான் வந்து லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னு. ஆனால் அந்த ரேட்டிங்லாம் பண்ணுறதுனால வந்து அவங்க தெளிவாகவே சொல்லுவாங்க, இது வந்து லேப் க்ரோன் வர்சஸ் இது வந்து நேச்சுரல் டைமண்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பட் டைமண்ட் வந்து டைமண்ட் தான். ஸோ அது அந்த இப்போ வந்து நேச்சுரலாக கிடைக்கிற டைமண்ட் வச்சு தான் நம்ம வந்து டைமண்ட் கட்டர்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது இம்பாசிபிள். அதனால தான் வந்து லேப் க்ரோன் டைமண்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால வந்து நம்மளோட டூல்ஸ் எங்கெங்கே டைமண்ட் டிப் வேணுமோ எல்லாமே வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்மளோட மனசு லெவலில் நம்ம எப்படி பார்க்குறோம் அதுதான் வந்து இதில் இருந்து இருக்குது. சரி, இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனாக இருக்கும். இப்போ டைமண்ட் நம்ம உருவாக்க கற்றுக்கிட்ட மாதிரி வந்து நம்ம தங்கத்தை உருவாக்க முடியுமா, இந்த கோல்டை வந்து நம்ம உருவாக்க முடியும்னா எப்படி உருவாக்குறது, அதை நம்ம வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து என்னென்னா எல்லாமே சயின்ஸ் தான். உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா எந்த பொருளை எப்படி உருவாக்கணும், எந்த பொருளை வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கோல்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இது சூப்பர் கான்வர்சேஷனாக இருக்கும். நான் வந்து இப்போ உங்களை குழப்பாமல் எப்படி டைமண்டை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடல அப்படின்னா என்னோட வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாய்.